வணக்கம் தமிழக மக்களே. சமீப காலமாக நம்ம மேலே தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியின் உச்சக்கட்டம். ஷிப் இல்லாமல் ரிவரை கிராஸ் பண்ண முடியாதோ, அதாவது கப்பல் இல்லாமல் ஒரு ஆறை கிராஸ் பண்ண முடியாது, கடந்து செல்ல முடியாது. கப்பல் இல்லாமல் ஒரு கடலை கடந்து செல்ல முடியாது. அது மாதிரி தான் விமர்சனங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் இதை கடந்து தான் நம்ம அடுத்த லெவல், ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன். பேசிக்காக நான் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர், டாக்டர். எனக்கே இந்த நிலைமைனா மற்ற அப்பாவிகளுக்கும் மற்ற நபர்களுக்கும் எந்த லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த தேவையற்ற நபர்கள், அதாவது தேவையற்ற நபர்கள், பொய்யான நபர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனுஷனுக்கு மனுஷன் அமுக்க தான் ட்ரை பண்ணான். நான் ஜெயிச்சு வர்றதோட காரணமே மக்கள் சக்தி, மக்கள் செல்வாக்கு. நிறைய பேர் நம்ம இன்டர்வியூன்ற பேரில், ஓகேங்களா, திருப்பி சொல்ல வரேன், நான் கோவப்பட்டு எந்திரிக்கிறது அவங்களுக்கு பயந்து கிடையாது. நம்மளோட கோவத்தை தூண்டி, உணர்ச்சிகளை தூண்டி, கெட்டவங்கள மக்களுக்கு காட்டுறதுக்காக, வியாபாரமாக்குறதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ பொதுமக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டர்வியூ அப்படின்றது அவங்களுக்கு கண்டென்ட். யூடியூப் சேனல்லாம் முன்னாடி விட அமைங்கிருச்சு. ஓகேங்களா? நானும் பார்த்துட்டேன். யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. வேலைக்கு ஆள் வச்சுருக்கவங்களாம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சாதாரணமாக இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃப்ராடு தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூ போனாலும் யோசித்து ஆராய்ந்து போங்க. யூடியூப் சேனல் பண்ணுறது எல்லாமே ஸ்கிரிப்டு வேணும்னு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரை பலிகடை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாது. மக்கள் செல்வாக்கு இருக்குது. ஓகேங்களா? மக்கள் செல்வாக்குனால திருப்பி சொல்ல வரை சூரியனை நம்ம கை வச்சு மறைக்கவே முடியாது. உண்மையை, சத்தியம் அப்படின்றது நெருப்பு மாதிரி. ஓகேங்களா? திவாகரன் நல்லா நடிக்கிறப்ப திருப்பி சொல்ல வரேன், நிறைய நடிகர்களும் இந்த அவமானங்களை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ், ஈவன் ரஜினிகாந்த் சாரோ, விஜயகாந்த் சாரோ, பெரிய பெரிய நபர்களும் அவமானங்களை கடந்து தான் வந்திருக்காங்க. ஸோ நான் அவமானப்படுத்தப்படுறேன்னா அடுத்த லெவலுக்கு போக போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதில் ஒரு நீதி இருக்குது, ஒரு நேர்மை இருக்குது. மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க. ஸோ நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் உச்சகட்டத்தோட வளர்ச்சியை நோக்கி போகிறப்ப இந்த மாதிரி பொய்யான நபர்களை திரும்பி சொல்ல வர இன்டர்வியூ எடுக்கிறப்ப நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னா எனக்கு பயம் கிடையாது. ஓகேங்களா? அவங்க பண்ணுற கீழ்த்தரமான செய்கை நம்மளோட திறமை மீது திருப்பி நல்லா இருந்துருக்குங்க. திறமையை பற்றி தப்பாக பேசுகிறதோ, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறதோ, நீ ஒரு பைத்தியம் சொல்கிறதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல டாக்டரை, சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தாக இருக்கிறவங்கள இந்த மாதிரி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போனால் நம்மளுக்கு ரீச் இருக்கும்னு நினச்சி பண்ணுறாங்க. அதுபோக நிறைய பேர் நம்மளை இன்டர்வியூ எடுக்கிற நபர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள பொறாமை, வளர்ச்சியின் பொறாமை. ஏன் நம்ம மேலே இவ்வளோ பேர் பொறாமையாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10 மாத காலங்களில் நான் யூடியூபரே கிடையாதுங்க. யூடியூபரே கிடையாது. என் யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா 10 மாத காலத்தில் இன்ஸ்டாகிராமில் தான் என்னோடய திறமையை காட்ட ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக 500 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவாக போச்சு. ஸோ யூடியூப்பில் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனோம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக டிவி சேனல் போச்சு. இப்போ படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் நிறைய காலங்களில் திருப்பி சொல்ல வரேன், ஒரு நடிப்பு திறமையை யாராலும் மறிக்க முடியாது. ஒரு டைரக்டர் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டூசி குத்துனாலே நம்ம வழியை தாங்க மாட்டோம். கர்ணன் படத்தில் சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடித்து காமிச்சிருந்தேன். ஒரு நெஞ்சில் ஈட்டி குத்துனா நம்ம எந்த லெவல் வலி இருக்கும், நம்ம முக எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி காயிறேன், நான் எப்படி சாயிறேன், என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், என்னோட கண் எப்படி போகுது, ஒன்றும் நடிப்பு இருக்கும். ஸோ அசுரத்தனமான நடிப்பு தான் எல்லா பக்கமும் ரீச் ஆச்சு. நான் யதார்த்தமாக பேசி போட்டேன்னா நம்மளை பேச்சை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சேனல் நம்மளை எடுத்து எடிட் பண்ணி போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி வியூஸ் கிடையவே கிடையாது. சாதாரண ஒரு 10,000 ரூபா மொபைலில் நான் வீடியோ எடுத்து போட்டாலே மில்லியன் வியூஸ் போகுது. இதெல்லாம் எதனால்? ஒரு தனிநபரின் திறமையால். ஸோ ஒரு தனிநபரோட திறமையை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. திருப்பி சொல்ல வரேன், 12 வருஷ கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எவ்வளவோ நோயாளிகளை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் கன்சல்டன்ட் ஃபிசியோதெரப்பி மருத்துவராக நாங்கள் போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் படித்த நபர், உயர்ந்த நபர், ஒரு துறையை விட்டுட்டு சினிமா துறைக்கு வர்றாங்கன்ற காரணத்தினால நிறைய பேர் அமுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தான் அவமானம். அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவின் கொலை வழக்கில் நான் பொதுவாக தான் பேசினேன். யாரையுமே நான் சொல்லிக்கிட்டல. எந்தவித ஜாதி போஸ்ட்டோ, ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ நான் பேச மாட்டேன். ஸோ என் மீது பொய் குற்றச்சாட்டுகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனலில் என் பேரை ப்ரொமோ போட்டால், என் ஃபோட்டோவை ப்ரொமோ போட்டால் தான் அவங்களுக்கு வியூஸ் போகுதுன்றதுக்காக, அவங்கவுங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, ஃபேமஸ் ஆகிறதுக்காக என்னோடய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, என்னோடய ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட நபர்கள் மீது கூடிய விரைவில் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். அதுக்கான உண்டான நாளங்கள் ஆக்சுவலாக புலி பதுங்குது அப்படின்றது பாயிறதுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு உண்டான காலங்கள் வரும். ஸோ நிறைய பேர் இவர் ஜாதி வெறியன் தவறுதலாக
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகள் என்கிட்ட இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக தவிர்த்துடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த நபர் என் சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொன்னாங்களே, எதிர்ப்பு தரப்பு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நான் தவறாக சொல்லவே இல்லை. 2 பேருக்குமே நடுநிலைமையாக தான் பேசணும். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதே மாதிரி சூரிய அண்ணாவை பற்றி நான் தப்பாக பேசவே இல்லை. நம்ம பிரதம மந்திரி ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை வச்சுருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் வந்து பிரதம மந்திரி அவமானப்படுத்துகிற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி சூரிய அண்ணா ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டார், இப்போ பெரிய லெவலில் வந்தாருன்னு சொன்னது சூரிய அண்ணாவை பற்றி நான் தப்பாக பேசலை. ஏன் இந்த மாதிரி கிளப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே குற்றம் சொல்கிறதுக்கு இது ஒரு பகடைக்காய். ஓகேங்களா? ஒருத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்றதுக்காக நின்னா குத்தம், நடந்தா குத்தம். இவங்க நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் பாருங்களேன். மிஸ் பென்சிலில் குத்திட்டான், மிஸ் பேனாவில் குத்திட்டான், மிஸ் என்னை கிள்ளிட்டான் அப்படின்னு சின்ன குழந்தைங்க குறை சொல்கிற மாதிரி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அச்சோ இவர் சூர்யாவோட கம்பேர் பண்ணிட்டாரு, சிவாஜி கணேசன் சாரோட கம்பேர் பண்ணிட்டாரு. சூர்யா சாரோட கம்பேர் பண்ணி பேசுகிறதோ, சிவாஜி கணேசன் சாரோட கம்பேர் பண்ணி பேசுகிறதோ குற்றம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்காக தூக்கி யாரையும் ஜெயிலில் போடப்படுறது கிடையாது. எனக்கு திறமை இருக்க நான் பண்ணி காட்டுறோமே தவிர அவங்கள அவமானப்படுத்துறதும் கிடையாது. நான் வந்து பேசிக்காக மருத்துவர், மக்கள்கிட்ட செல்வாருக்கு, நல்ல மனிதர். ஒரு நல்ல மனிதர் இன்னொரு நல்ல மனிதரோட கம்பேர் பண்ணி பேசுறது குற்றம் கிடையாது. திருப்பி சொல்ல வரேன், சூரிய அண்ணாவை வந்து நான் திட்டவே கிடையாது. இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு. தப்பாக வந்து என் மேலே ப்ரெசன்ட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க சூரிய அண்ணாவை பிடிச்சி பண்ணலை, நம்ம மேலே குறை சொல்கிறதுக்கு இது ஒரு காரணம். இந்த மாதிரி குறைகளாக யூடியூப்பில் சொன்னோம்னா நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக போகும் அப்படின்னு யூடியூப் சேனல் பண்ணுற சதி. ஸோ பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி சொல்ல வரேன், சிப் இல்லாமல் ரிவரை கிராஸ் பண்ண முடியாதோ, இந்த அவமானங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் இதை கடக்காமல் நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இது பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக. ஓகேங்களா? நிறைய நம்மளை இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்ஸே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம நேருக்கு நேர் உட்கார வச்சு, நான் ஏன் அதை அவாய்ட் பண்ணுறேன்னா, நான் எப்படி எந்த மாதிரி நடிகர்ன்றதை நான் ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ திருப்பி சொல்ல வரேன், நீதி நேர்மை சத்தியம் ஜெயிக்கும், கடின உழைப்பு ஜெயிக்கும். ஒருத்தவங்க வாய்ப்புக்கு கிடைக்கலன்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சவங்கள போய் அவமானப்படுத்தி பேசுகிறது, அவங்க நடிப்பை பற்றி அவமானப்படுத்தி பேசுகிறது கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்மை ஜெயிக்கும். காசுக்காக தப்பாக பேசுகிறவங்களும் பொய்யா பேசுகிறவங்களும் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஒரு ஆங்கர் பண்ண வரானா இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டு நம்மகிட்டே செல்வி கேட்க வருவாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கும். நேற்று லேட்டஸ்ட்டாக ஒரு டிவி சேனலில் என்னை பற்றி தப்பாக பேசுகிறது, தேவையில்லாத குற்றச்சாட்டை வச்சுட்டு போனதுக்கப்புறம் அன்னைக்கு கையில் காசு இருந்தால் ஒரு 500 ரூபா கொடுங்கண்ணே, ஜூஸ் வாங்கி கொடுங்கண்ணே, அதை பண்ணுங்கன்னுன்றாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான புத்தின்னு பாருங்கள். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, கண்டென்ட்டுக்காக வாழ்கிற உலகம். யூடியூப் சேனல்ஸ்லாம் பழைய மாதிரி கிடையாது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் அதிக ஃபேமஸாக இருக்கிறது இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாங்க, யூடியூப் யாரும் பார்க்குறதில்ல. அதனால் யூடியூப் சேனல்ஸ்காரங்க, நானே இன்டர்வியூக்கு போகிறேன், இல்லை முதல்ல நிறைய வேலையாள் வச்சுருக்காங்க. நாள் ஆக 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 அவங்களுக்கு வியூஸ் குறைஞ்சி அவங்க சேனல் டெவலப் ஆகாமல் அவங்களுக்கு வந்து யூடியூப் சேனலே ஒரு சூதாட்டம். அதில் வந்து நிறைய பேருக்கு பணம் கிடைக்கல யூடியூப் சேனலில். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நிறைய பணம் சம்பாரித்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கலன்றனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் மீடியாக்களில் ஊடகங்களை வளர்ந்து வர்றவங்கள பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சு கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு வியூஸ் ஏறும்ன்றதுக்காக பண்ணுறாங்க. என்றைக்குமே இந்த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். ஓகேங்களா? சிங்கிளாக இருந்தாலும் சிங்கிளாக இருந்து போராடும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதிராக உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் இளைஞர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட நீதி நேர்மை சத்தியத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை எதிர்த்து உலகமே இருந்தாலும் நீங்கள் போராடுங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே நீங்கள் போராடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீதி நேர்மை சத்தியம் பக்கம் தான் ஜெயிக்கும். இது நானும் இல்லைங்க, பெரிய பெரிய நடிகர்களும் இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ நீதி நேர்மை சத்தியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஆக்சுவலாக ஜிபி முத்து சார் இருந்தார். அவர் வந்து ஒரு வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட்டில் வர்றப்போ அவரும் சீஃப் கெஸ்ட்டு, நானும் சீஃப் கெஸ்ட்டு. நான் மரியாதையை ஹலோ சார் ஹாய் சார்னு பேசினோம். 2 பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டோம். லேட்டஸ்ட்டாக சமூக ஊடகங்களில் நம்மளை பற்றி ஆபாசமாக பேசினார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் அவரை பற்றி நம்மளை கேட்குறப்ப அதை அவாய்ட் பண்ணேன். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாக வந்தார், அதனால் நான் அவரை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னேன். ஓகேங்களா? அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, மற்றபடி அவர் அவமானப்படுத்துறதுக்காக சொல்லவே கிடையாது. அவரை பற்றி என்ற கொஸ்டின் கேட்காதீங்கன்னு சொன்னேன். ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு கேஸ்ட்டை பற்றி பேசிட்டான்னு தவறாக சொல்ல வர்றாங்க. நான் சொன்ன விஷயம் வந்து அவர் ஆபாசமாக வந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணேனே தவிர, திருப்பி சொல்ல வரேன், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணேனே தவிர அவரை தாழ்வாக பேசவே கிடையாது. இது எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள். ஜிபி முத்து சார்ட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக அவரை பற்றி நான் ஒரு கொஞ்சம் கம்யூனிட்டி ரீதியாக பேசவே கிடையாது. ஓகேங்களா? நான் சொன்னது அவங்க ஆபாசமாக வந்தவங்க. நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக வர்றவங்க, அசிங்கமாக வர்றவங்க, டபுள் மீனிங்கில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நபர்கள் கூட நான் கொஞ்சம் கூட டச்சே வச்சுக்கிற மாட்டேன். நான் வந்த ஒரே விஷயம், நடிப்புன்ற ஒரு பிரம்மாஸ்திரம் மூலியமாக தான் மக்களை கவர்ந்து இழுத்தேன். ஸோ அதுதான் கண்டினியூ ஆகும்.
இந்த மாதிரி நபர்களை பற்றி என்கிட்ட இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணது வந்து அது என்னோட உரிமை. பொதுமக்கள் வந்து இது புரிஞ்சுக்கணும். ஸோ தேவையே இல்லாமல் பொது கருத்து வளர்ந்துட்டாங்கன்னு ஒரு காரணத்துக்காக நின்னால் குற்றம் நடந்தால் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம மேலே கிளப்புறாங்க. ஸோ பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக ஒரு மனுஷன் வளர்ந்து வந்துட்டாங்கன்றதுக்காக பல்வேறு விமர்சனங்கள் வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமான விமர்சனமாக இருக்கும். ஸோ அந்த விமர்சனங்களை கடந்து சொல்லுவோம். நன்றி.